ஈஸ்வரி மேம், இந்த 2026ல த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படின்னு போகக்கூடிய ராசிகள் யார் யார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் காட்டக்கூடிய பார்த்தீங்கன்னா ரிஷபம். இந்த முடிஞ்சு போன காதெல்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவும் நயன்தாரா 2 பேரும் யார் கனெக்ட் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் த்ரிஷாவை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. த்ரிஷா வந்து கிளம்பி போயிருப்பாங்க, இன்னைக்கு வேணாம் எனக்கு விட்டுட்டு போயா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. நயன்தாரா வந்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது, நீ தான் எனக்கு இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஒரே கலர் 2 மாங்கன்ற மாதிரி இதெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்சு போன காதெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடகம். இவங்களுக்குமே வந்து உட்காந்து நம்மளா காத்துட்டு இருந்து இவ்வளவு தூரம் நம்ம எஞ்சி நம்மளோட தன்மானமே போச்சு, இதுக்கு மேல என்ன போகுது, இந்த பிள்ளை தூக்கி போட்டு இன்னொரு பிள்ளை பார்ப்போம்பா அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்கள் தோணும். சிம்ம ராசி எப்பவுமே காதல் காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் அப்படின்னாலே வந்து 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துல கேது வரும்போது நம்ம புத்தி மலங்கி போவோங்க. தேவையில்லாத ஆட்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா குடும்பம் குதூகலமாயிடாது, ரணகலமாயிடும். ரொம்ப கவனமா இருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி. சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்திருப்போம். ஜோதிகா மேம் வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து பூமிகா மேம் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அவங்க லவர். அப்ப குடும்பம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை நினைச்சே உக்கி உருகி போயிட்டு நியூயார்க் நகரம் அப்படின்ற மாதிரியான பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ 2026ல இந்த ராசிக்காரவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க.